ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். இன்னைக்கு ஒரு ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இனி கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட்டு நான் டெய்ஸோவில் ஷாப்பிங் பண்ணதை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த திங்ஸ், அந்த டப்பா எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தேன். அதில் இருக்கிற ஈரம்லாம் எல்லாமே போயிடும். சப்போஸ் வெயில் இல்லாட்டி நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும்போது, அந்த பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஈரப்பதம் இருந்தாலுமே அந்த பொடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு கட்டி சேர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்த பிறகு நம்ம வாங்கிட்டு வந்த மசாலா பொருளெல்லாம் நான் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் முதலே ஷேர் பண்ணியிருப்பேன். என்கிட்ட ஹோம்மேட் பவுடர்ஸு, ஹோம்மேட் குழம்பு பொடி, மல்லித்தூள் எல்லாமே இருந்தது. ஆனால் இங்கே ஜப்பானில் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஹோம்மேட் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் அப்போதைக்கு சடனாக இந்த மாதிரி சொன்னதுனால நாங்கள் ரெடிமேடாக வைக்கிற சக்தி, ஆச்சி பொடி, இந்த மாதிரி அந்த பொடியை தான் பார்த்தீங்கன்னா 200 கிராம் 250 கிராம் பேக்கெட்டாக நான் எடுத்து போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் முதலே ஹோம்மேட் பவுடர்ஸை தான் பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால வேறு எடுத்து வைக்க, வேறு வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக டைம் இல்லை. ஸோ அதனால் இருந்த டைமில் மட்டும் கிடைச்ச என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நான் மளிகை ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வீடை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. நான் பேக் பண்ணும்போதும் நிறைய பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் நிறையாவே தேவையாக இருந்தது. அதனால் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இங்கே ஜப்பானில் கொஞ்சம் அமேசான் ஈஸியாகவே நமக்கு அக்சசபிளாக இருக்குது. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவு ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்குது. சப்போஸ் நம்ம வெளியே வாங்குறத விட அமேசானில் இருக்கிற ரேட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டு. ஸோ ஃபோன் ஸ்டாண்டும் இல்லை. ஸோ அதனால் அந்த ஃபோன் ஸ்டாண்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது டூத் ப்ரஷ் ஹோல்டர். ரொம்ப கம்மியான ரேட்டில் எது இருக்கோ அந்த தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இங்கே நம்ம ரொம்ப நாள் ஸ்டே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் கம்மியான ரேஞ்சில் எது இருக்கோ அதை மட்டும் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டரையும் நல்லா 6 ப்ரஷ் வரைக்கும் வைக்கலாம், டூத் பேஸ்ட்லாம் வைக்கலாம். ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஆனியன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஆனியன், உருளைக்கிழங்கு அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அந்த பெரிய பேஸ்கெட் வாங்கினேன். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸ் மெயினாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ விலையும் பார்த்திங்கன்னா ரீசன், ஆனால் விலை எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஓகே, ஓரளவு கம்மியான ரேட்டு தான். ஸோ அதையும் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு மூடி இருக்கிற மாதிரியான கண்டெய்னர்ஸ். இது நம்ம டாய்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஸ்நாக்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒன்று டாய்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கினேன், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கினேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் மூடியும் இருக்கிறதுனால நல்லா சேஃபாகவும் இருந்தது. இங்கே ஆனியன்லாம் மோஸ்ட்லி ஒயிட் ஆனியன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒயிட் கலர் இருக்கலாம் உள்ள, அந்த ஆனியன் தான் அவைலபிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேராக டைம் தான் எனக்கு ரெட் ஆனியன் கிடைக்குது. ஸோ ரெட் ஆனியன் கிடைக்கும் போது அதை வாங்கிக்கிறேன். சப்போஸ் ரெட் ஆனியன் இல்லாட்டி நம்ம ஒயிட் ஆனியன் வாங்கிப்பேன். இந்த ரெட் ஆனியன் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வெங்காயம் கிடையாது. இது நல்லா பர்பிள் கலரில் இருக்கும். நல்லா சாயம் ஒட்டுற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு ரெட் ஆனியனு. அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கிடச்சிது. இது நம்ம ஊர் மார்க்கெட்டில் வாங்கலை. இது ஜாப்பனீஸ் கடையிலே இந்த சின்ன வெங்காயம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வாங்கினேன். நம்ம ஊர் வெங்காயம் டேஸ்ட் அதில் வராது. ஸோ நான் ஸ்டாண்ட் வாங்காமல் இந்த பேஸ்கெட் வாங்கினதுனால வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ நான் ஓவன் மேலேயே, மைக்ரோவேவ் மேலேயே நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஸ்கட் ஐட்டம்ஸ் தான். பிஸ்கட், குக்கீஸ், ரைஸ் பிஸ்கட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கே இருக்கிற பிஸ்கட்டில் ஓவரான ஸ்வீட்டும் கிடையாது, கம்மியான ஸ்வீட்டும் கிடையாது, ஒரு மீடியமான ஸ்வீட்டில் இருக்கிற.
ஸோ ஓரளவு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.